ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்ட்டாக அதுவும் கிறிஸ்பியாக ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. அப்புறம் எப்படிலாம் நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கடையிலேருந்தே 1.5 கிலோ ப்ரான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது லூஸில் கிடச்சிது. சைனா கடை இந்த மாதிரி கடைகளில் வால்மார்ட் எல்லாமே கிடைக்கிது. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். பெரிய சைஸு ப்ரானாக இருந்தது அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஃப்ரை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அது தோலை எடுத்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ குட்டி ப்ரானாக இருக்கிறப்ப குட்டி அந்த இறா இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம பெருசாக கோடு அந்த வெளியில் உள்ள ஷெல்லு மட்டும் எடுத்துட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸில் உள்ளதுக்கு அதில் அந்த பிளாக் கலரில் மேலேயும் சென்ட்ரலையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டர்ட்டி எல்லாம் எடுத்துகிட்டு குக் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வாங்க எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஷெல்லை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இந்த ப்ரானை எடுத்துகிட்டு அந்த தலையை ஃபுல்லாக கிள்ளிட்டு அதுக்கு மேலே இருக்க ஷெல்லையும் எடுத்துருங்க. ப்ரானில் உள்ள செல்லை எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே பிச்சோனாலும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. எல்லா ப்ரானையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பிளாக் திங்ஸை எடுக்கலாம். இல்லைன்னா அப்போவே நீங்கள் ப்ரானோட ஷெல்லை எடுத்துகிட்டு ஒரு கத்தி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அதை வச்சு லைட்டாக மேல் பார்ட்டில் ஒரு கோடு போடுங்க. அந்த கோடு போட்டவுடனே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்காக இருக்கிற அந்த டெர்ட்டி திங்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் அப்படியே வெளியே எடுத்துருங்க. லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் வெளியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கருப்பாக பெருசாக இருக்குது அப்படின்னு. இதோட நம்ம குக் பண்ணோன்னா நமக்கு சாப்பிட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கிடையாது. அப்புறம் இந்த பக்கமாக திருப்பிட்டு அந்த வயிற்று சைடில் நீங்கள் அப்படியே கிழிச்சிங்கன்னா அந்த பக்கமும் கருப்பாக தெரியும். ஸோ அதையும் நீங்கள் கையில் பிடிச்சி இழுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம சூப்பராக 2 சைடும் அந்த பிளாக்காக இருக்க டர்ட்டியை நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் எல்லா ப்ரானையும் 1 பை 1 நீங்கள் க்ளீன் பண்ணணும். இல்லை கூட யாராவது இருக்கிறாங்கன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நம்ம இது செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, அவங்களே செஞ்சுருவாங்க. ஸோ நாங்கள் இங்கெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் தான் பண்ணியாகணும். ஸோ அதே மாதிரி இது ஒன்றும் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. நீங்கள் டக்குன்னு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரானையும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூனு சில்லி பவுட்ரு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி. இதை நான் எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1/2 கிலோ ப்ரான் தான் நான் இப்போதைக்கு வறுக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூட 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. ப்ரானில் எப்போவுமே சால்ட் அளவாக சேர்த்துக்கோங்க. அதுவும் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரு. அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு ஓவர் நைட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தோன்னா அந்த சால்ட்டு ப்ரானில் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். ஸோ கொஞ்சம் கவனமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ப்ரான் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும் அப்படின்னா நம்ம ஃப்ளார் சேர்த்துக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட்டு கோட்டிங்காகவும் அதுக்கப்புறம் நான் சேர்க்க போகிற பிரெட் க்ரம்ஸு ப்ரான் மேலே உதிராமல் ஒட்டுறதுக்காகவும் தான் இந்த நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளார் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினதா இருக்கலாம், இல்லைன்னா நாமளே பிரெட் க்ரம்ஸ் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெட்டை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ப்ரானை எடுத்து ஒன்றா நான் அந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் வேலையாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரானாக எடுத்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் பொறுமையாக கோட் பண்ணி இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மொத்தமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை அவங்களுக்கு எப்போல்லாம் விருப்பப்படுறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் புதுசாக ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். நம்ம சாப்பாடுக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சும்மா சாப்பிட இருந்தாலும் சரி, எப்போ நம்ம விருப்பப்படுறோமோ அப்போ நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா ப்ரானையும் நம்ம கோட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஸோ ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க, அதை நல்லா சூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரான் எல்லாம் ஒன்றா சேர்த்துருங்க. நான் ரொம்ப கம்மியான ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணி அதை நம்ம ரீயூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ 1 டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதை செகண்ட் டைமு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்காக நீங்கள் எப்போயுமே ஃப்ரை பண்ணும்போது கம்மியான ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 பை 1 நம்ம உள்ளே சேர்த்துற வேண்டியதான்.
அந்த ஒன் பை ஒன்னாக ஒட்டிட்டு அதெல்லாம் பிரிஞ்சுட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக அது ஒரு 5 நிமிஷம் வரைக்குமாச்சும் விடுங்க. அது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா ஃப்ளிப் பண்ணி போடுங்க. நீங்கள் உடனே கரண்டியை விட்டு நல்லா கிண்டிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா அந்த கோட்டிங்ஸ் எல்லாமே எடுத்துக்க ஆரம்பிச்சிரும். போட்ட ஒரு நிமிஷத்துலேயே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கரண்டியை வச்சு ஃப்ளிப் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ப்ரான் நல்லா வேக ஆரம்பிச்சிரும். கலருமே சேஞ்ச் ஆகிடும். நல்லா வந்து ப்ரௌனிஷாக ஆகும். நீங்கள் ஹாட் ஆயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா போட்ட உடனே மேலே இருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸ் பார்ட் எல்லாமே கருகின மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. மீடியம் லெவலில் ஹீட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் வந்து ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் வெளியே எடுத்துருங்க. சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரான் சாப்பிடும்போது எப்போவுமே லெமன் வச்சுக்கோங்க. லைட்டாக புழிஞ்சு விட்டு சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லது. எப்போவுமே நம்ம ஃப்ரை பண்ண ஐட்டம்லாம் சாப்பிடும்போது லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லது. ஸோ ப்ரான் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது அது மேலே நான் கறி லீவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப நல்ல வாசமாக ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஃப்ரை பண்ண வேண்டிய எல்லா ப்ரானையும் செட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரான் ஃப்ரையை நீங்கள் ரசம் வச்சு சைடிஷாக சாப்பிட்லாம். இல்லை சாப்பாட்டுக்கு நீங்கள் சைடிஷாக சாப்பிட்லாம். ப்ரான் கிரேவிக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் ஸ்டார்டராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவும் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லத்துக்கு சாலட் மாதிரி பண்ணிவிட்டு அது கூட வச்சும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பியாக நம்ம ப்ரான் ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.